அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம புதுச்சேரி ஸ்டேட்டில் வந்து MBBS, BDS, ஆயுர்வேதா, தென் BVSc அண்ட் HH. ஸோ இந்த கோட்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் ஆனது ஓப்பன் ஆகிருக்கு. இது நீட்டோட யூஜி மார்க் மூலமாக அட்வைஸ் செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ்க்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க ஒரு மாணவர் எப்படி வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழு தகவல்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரியான கைடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்னோட பேர் ரமேஷ். நான் ஒரு எஜுகேஷன் அட்வைசர். நீங்கள் ஒரு MBBS கோர்ஸ் சேரணும், இல்லை வந்து ஆல்டர்னேட்டாக ஒரு BVS கோர்ஸ் சேரணும், இல்லை ஒரு BDS கோர்ஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களுக்கான கைடன்ஸ் சப்போர்ட், அட்மின் சப்போர்ட் பண்ணி தரப்படும். நீங்கள் இங்கே கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களோட மார்க் என்ன, ஸோ நீங்கள் எந்த மாதிரி காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல் அட்மின் சப்போர்ட் செய்ய தரப்படும். சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் வந்து கிடைக்கல அப்படின்னா வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணலாம். நான் பண்ணுறது பியூர் பெய்டு சர்வீஸ் தான், ஆனால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அட்மின் சப்போர்ட் பண்ணி கொடுத்துறேன். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து Centac புதுச்சேரி, சரிங்களா? நீங்கள் வெப்சைட் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். Centac புதுச்சேரி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து முதல்ல வந்துடணும், சரிங்களா? ஓகே, இதில் வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வரும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து காட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஜி நீட் இருக்குங்களா? இதில் தான் இன்ஃபர்மேஷன் யூஜி நீட் சம்மந்தமாக வரும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இமேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஜி நீட் அப்படின்னு சொல்லி இங்கே விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் 6/8/2024. அதனால் வந்து இங்கே தெளிவாக போட்டிருக்க பாருங்கள். இந்த மெடிக்கல், டென்டல், BAMS, ஆயுர்வேதா, BVSc, HH இதெல்லாம் இங்கே தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணால் உள்ள என்ட்ரு ஆயிரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இங்கே வந்துருச்சு, இங்கே பாருங்கள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டோட நேம் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. ஆஸ் பர் வந்து ஹையர் செகண்டரி HSC ஹையர் செகண்டரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த 12th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அதே போல் நேம் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் கேப்சல் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் பண்ணுறது நல்ல விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறமேட்டு அப்பாவோட பேர், உங்களோட இமெயில் ஐடி, இது வந்து பர்சனல் இமெயில் ஐடி கொடுங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறவங்களோட இமெயில் ஐடி கொடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அந்த பர்சனல் இமெயில் ஐடிக்கு தான் வரும், சரிங்களா? அது உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இங்கே மொபைல் நம்பர், சரிங்களா? இதுவும் பர்சனல் மொபைல் நம்பர். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால் கொஞ்சம் எப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரை கொடுங்க. அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இங்கே டிக்ளரேஷன் இருக்குங்களா, இதை நீங்கள் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு OTP வரும், சரிங்களா? ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணிட்டு இங்கே வெரிஃபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோம். டிஃபால்ட்டாக நமக்கு லாகினுக்கு வந்துடும், சரிங்களா? லாகின் வந்த பிறகு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி போட்டு நீங்கள் எந்த பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து கீழே வந்து இங்கே லாகின் பண்ணிடணும். ஓகே, இப்போ லாகின் பண்ண பிறகு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இமெயிலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து OTP சென்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு OTP உங்களுக்கு வரும். உங்கள் இமெயில் ஐடிக்கும் வரும், அதே மொபைல் நம்பருக்கும் வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இன்சைடுக்கு லாகின் ஆகும். ஓகே, இப்போ லாகின் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின், அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது இங்கே தெளிவாக ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு, அதை பாருங்கள். அப்ளிகேஷன் டேட்டா ஒன்ஸ் சப்மிட்டட் cannot be changed, ஸோ ஃபில் டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி. தயவு செய்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அடித்து பிடிச்சிட்டு ஹரிபரியெல்லாம் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிசியில் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு தான் நல்லது. ஓகே, அதை கிளிக் பண்ணி பிறகு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே பர்சனல் டீட்டெயில், இப்போ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போது பர்சனல் டீட்டெயில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காட்டணும். இங்கே பாருங்கள். ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைடு ஃபார் UG non-need course in Centac.
ஸோ நான் நீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறது நீட் பேஸ்டு இருக்கிற கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம். நான் நீட் கோர்ஸ் இல்லாமல், நீட் மார்க் இல்லாமல் சில +2 மார்க் மூலமாக சில கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்களா, அந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உங்கள் நேம்லாம் கொடுத்துட்டோம். அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகும், அதெல்லாம் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதர் நேம் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மதர் நேம் கொடுங்க, உங்களோட ஜெண்டர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மதர் டங், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தமிழ் அப்படிலாம் கிடையாது, உங்கள் தெலுங்கோ மலையாளமோ உங்கள் மதர் டங் என்ன தமிழ்னா தமிழ்னு கொடுங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ரிலீஜன், ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரி ரிலீஜன் வரும். ஸோ நீங்கள் கிறிஸ்டின் எந்த வரும் அந்த ரிலீஜன் நீங்கள் கொடுங்க. தென் அப்படியே நீங்கள் ஸ்கால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்கப்பட்ட இமெயில் ஐடி, கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. ஆல்டர்னேட் ஒரு மொபைல் நம்பர் கேட்டுருங்க, அதையும் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்கே பாருங்கள். ஸோ ப்ரெசன்ட் பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அஸ் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படி தான் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இங்கே கீழே பாருங்கள், இந்த ரிசர்வேஷன் கிளைம் இருக்குங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்டா, இல்லை அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டா, இல்லை என்ஆர்ஐ கோட்டாவா, இல்லை எஃப்என் ஃபாரின் நேஷ்னலா, இல்லை ஓசியா, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கோட்டா அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கோட்டாக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க. இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதனால் வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அதர் ஸ்டேட் கொடுத்த பிறகு கீழே எந்த கம்யூனிட்டி என்ன கேட்டகரின்னு கேட்குது, நான் ஓபிசி கொடுத்து உள்ளே என்ட்ராகிறேன். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே என்ஆர்ஐ ஸ்பான்சர்னு இருக்கும். இந்த இடத்துல என்ஆர்ஐ ஸ்பான்சர்னால் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா நோன்னு கொடுக்கணும். ஸோ எனக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர் எதுவும் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நோன்னு தரேன். சரிங்களா? ஸோ என்ஆர்ஐ கோட்டா போகிறவங்க கொஞ்சம் தெளிவாக கைட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்த பிறகு கீழே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண பிறகு அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளைடு ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா அது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்கள் நீட்டோட அப்ளிகேஷன் நம்பர், தென் ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நீட் ஸ்கோர் கார்டு, இப்போ இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வந்துச்சு இல்லைங்களா, அதை நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட எந்த இயர் நீட் பாஸ் பண்ணீங்க 2024, அது டிஃபால்ட்டாக வந்துருச்சு. உங்களோட ஆல் இண்டியா ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஆல் இண்டியா ரேங்க்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 720 மார்க்கு தான் வந்து நீட் மார்க்கு. ஸோ அதை டிஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஓகே, அடுத்தது வந்து உங்களோட +2ஓட டீட்டெயில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, அந்த போர்டு கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வரும். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீம், அதாவது நீங்கள் ஹெச்எஸ்சி ஸ்ட்ரீம்னா அதில் வந்து எந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு உங்களுக்கு வரும். சரியா? அப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரோல் நம்பர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டு, ஸோ எந்த வருஷம் உங்களுக்கு வந்து ஆனது இந்த ரிசல்ட்டு, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே போல் இங்கே எத்தனை முறை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணீங்க. இப்போ ஃபஸ்ட்டு முறை நீங்கள் வந்து 12th அட்டன் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் 1ன்னு நீங்கள் போடணும். ஓகே, அடுத்த பேஜ் வரும்போது பாருங்கள், இங்கே ஒரு 3 விஷயங்கள் கொடுத்துக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இதில் படித்து பாருங்கள். முதல்ல வெதர் ஹெச்எஸ்சி கம்ப்யூட்டர் இன் ஓப்பன் ஸ்கூல் அப்படின்னா எஸ்என்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. வெதர் ஹெச்எஸ்சி எக்ஸாம் ரிட்டன் என்ன ப்ரைவேட் கேண்டிடேட், இதில் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்னால் ஆல்ரெடி நம்ம ரெகுலராக ஸ்கூல் போவோம். ப்ரைவேட் கேண்டிடேட்னா 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் மட்டும் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பயோடெக்னாலஜி ஸ்டடிட் ஆஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா அது எஸ்ன்னு கொடுங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பயாலஜி படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கக்கூடாது, நம்ம அதை மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களோட அந்த 12th ஸ்கூல் நேம், 11th ஸ்கூல் நேம், 10th ஸ்கூல் நேம், அப்புறம் 9th ஸ்கூல் நேம், அப்புறம் 8th ஸ்கூல் நேம், எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் எழுதுங்க. இப்போ 8th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் எழுதுங்க. ஒரு சில பேர் 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்கூலில் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிச்சிங்களோ அதை எழுதுங்க. அதே மாதிரி ஸ்கூல் எந்த டைப் இருக்குது, ஸ்கூல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, இல்லை ப்ரைவேட்டா அப்படிங்கிறத தெளிவாக போடுங்க. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு அந்த ஸ்டாண்டர்டும் பாஸ் பண்ணும்போது எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதை மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் கீழே சப்மிட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்துடுறீங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக குழப்பமாக இருக்கும். சப்ஜெக்ட் 1 லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இருக்குது. இப்போ சிபிஎஸ்சி படிக்கிறவங்க இங்கிலீஷ் இருக்கும், அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும், மேக்ஸ் இருக்கும், 5 சப்ஜெக்டாக இருக்கும். இங்கே எப்படா வந்து லாங்குவேஜ் 2 பண்ணுறது, இதில் வேறு ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு குழப்படைய வேண்டாம். ஜஸ்ட் சிம்பிளாக வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதை நீங்கள் படிக்கணும்.
candidate with one language is qualifying examination may select no language and enter maximum mark and maximum scored as a 0 in language 2. இப்போ நான் என்ன பண்ணேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் மேக்ஸிமம் மார்க் ஃபில் பண்ணிட்டு என்னோடய மார்க் என்ன மார்க்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணிட்டே வந்துட்டேன். இப்போ செகண்ட் லாங்குவேஜ் தான் எனக்கு இல்லை இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே 0 என்ட்ரு பண்ணிட்டேன், இங்கேயும் 0 என்ட்ரு பண்ணிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இப்போ அதை முடித்த பிறகு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோடு பண்ணோம் அப்படின்னு வரும். அந்த டாக்குமெண்ட்ஸோட பேஜை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த வந்து என்னென்ன டாக்குமெண்ட்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், தென் அதுக்கப்புறம் உங்களோட 12th டிசி, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், இந்த 8 டீட்டெயில் கேட்கும். இதில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கும். மற்றபடி 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து 100 கேபிலேருந்து 500 கேபிக்குள்ளே இருக்கணும். சரியா? ஓகே. அடுத்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்போனா வந்து பேமெண்ட் போயிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ மார்க் டீட்டெயில் என்டர் பண்ண பிறகு அட்டாச்மெண்ட் வரும். அந்த அட்டாச்மெண்ட் வந்து அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. ஸோ அதனால் வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட் வருமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் செக்ஷன் போயிடுச்சு. அந்த பேமெண்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 நீங்கள் போட்டிருக்க பாருங்கள். அதை முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்க்கணும், வியூ அண்ட் சப்மிட். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ண முடியும்னா அதை கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். அதனால் வியூ பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு வியூ பண்ணுங்கள். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் கரெக்டாக இருக்கா, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, நீங்கள் ரிலீஜன் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு எல்லாமே நீங்கள் பொறுமையாக இருந்து வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்ளிகேண்ட் நேமுங்கும் போது உங்கள் நேம் வந்துடுது, ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன், மதர் டங்கு, உங்கள் அட்ரஸ்லாம் செக் பண்ணுங்கள். உங்கள் இமெயிலு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, பர்மனெண்ட் அட்ரஸ், இதெல்லாம் செக் பண்ணுங்கள். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ். சரிங்களா? ரிசர்வேஷன் டீட்டெயில் பண்ணி நீங்கள் இந்தியா, அதர் ஸ்டேட்ஸு அதை நான் கொடுத்துருக்கேன். நான் ஓபிசி கமிட்டி, அந்த ஓபிசி கமிட்டி இருக்குது, அங்கே செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ என்ஆர்ஐ ஸ்பான்சர் அப்படின்னு கேட்டிருக்கேன், இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கே வந்து அப்ளைடு பாருங்கள், இங்கே பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களோட நீட்டோட டீட்டெயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், ரோல் நம்பர், ஆல் இண்டியா ரேங்க்கு, மார்க்கு, இது எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து தெளிவாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து ஹெச்எஸ் போர்டு அப்படிங்கும்போது சிபிஎஸ்சி கொடுத்துருக்கேன், அகாடமிக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ நான் எத்தனை முறை எக்ஸாம் அட்டன் பண்ணேன் எல்லாமே ஒரு முறை தெளிவாக கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளியராக பண்ணி அட்மிஷன் பண்ணிட்டேன். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வியூ வரும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த டாக்குமெண்ட்லாம் லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஃபோட்டோ, சிக்னேச்சர் அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக லோட் ஆகும். மேலே ஃபோட்டோ இருக்கும், கீழே சிக்னேச்சர் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் என்னென்னது பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, ஹெச்எஸ்சி கொடுத்துருக்கீங்க, 10th கொடுத்துருக்கீங்க, டிசி கொடுத்துருக்கீங்க, நீட் ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்கீங்க, கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்க, அது எல்லாமே வந்து லோட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் தான் அப்டேட் பண்ணதா, நீங்கள் லோட் பண்ணதா இது அப்படின்னு செக் பண்ணிங்க. சரியா? ஓகே. அப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சிக்னேச்சர் செக் பண்ணியாச்சு, மேலே ஃபோட்டோ செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க, தயவு செய்து படித்து பாருங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் டேட்டா கேனாட் பி மாடிஃபைட். தெளிவாக படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் எடிட்டர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே வந்து நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், காலேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு அந்த கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் போன பிறகு என்னோடய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அதில் நான் அதர் ஸ்டேட்டுங்கிறதுனால கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, மைனாரிட்டி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஒரு 3 காலேஜ் மட்டும் தான் வந்து காட்டுது. பட் ஆனால் வந்து சில இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி அதை மைனாரிட்டி அடிப்படையில் வந்து சீட் ஃபில் ஆகலாம். அந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகும்போது வந்து உங்களுக்கு எல்லா காலேஜும் காட்டும் அவைலபிலிட்டி. சரிங்களா? அதனால் இங்கே பிம்ஸ் காலேஜ் வரல, வெங்கடேஸ்வரம் வரல அப்படின்னு குழம்பாதீங்க. அதில் வந்து கம்யூனிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் சில கோர்ஸஸ் ஒரு சீட்ஸ் இருக்குது. சில சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து வேக்கண்ட் ஆகி வரும்போது அதை வந்து இங்கே டிஸ்பிளேல வரும். ஓகே. இப்போ வந்து நான் உள்ளே போன பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் காட்டுச்சு. அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆட் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பக்கம் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக
நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து கீழே வந்து சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். தட்ஸ் இட். இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வந்து முழுக்க வந்து ஒரு டெஸ்க்டாப் இல்லை ஒரு லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுதல் பண்ணி அட்மிஷன் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். நான் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெய்டு சர்வீஸ் தான். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.